பழைய படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவாஜி சார் நடிச்ச படம், இப்பல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஓவர் ஆக்டிங். பட் அவங்கலாம் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்ஸ். அதுக்குள்ள பணத்தையும் கௌரவத்தையும் மட்டும்தான் வச்சு கூட்டியிருக்காரு. அதனால தான் பெத்த பிள்ளையே வேணாம்னு சொல்லி. நேச்சுரலா ஃப்ளோ ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து ஃப்ளோ ஆகும். யோசிக்க தேவையில்ல. இப்ப என்ன டயலாக் பேசணும்? யூ அண்டர்ஸ்டாண்ட். அதுவே நேச்சுரலா வந்துரும். பிகாஸ் நம்ம அத்தன வாட்டி பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். டயலாக் டெலிவரியிலேருந்து ஒரு எக்ஸ்பிரஷன்லேருந்து அழறாருன்னா விக்கி விக்கி அழணும். அப்போ தான் வந்துட்டு லாஸ்ட் ரோவில் வந்து ஆடியன்ஸ்க்கு புரியும் ஒருத்தர் வந்து அழறாருன்னு. தட் இஸ் காட் கிஃப்டட். இப்படியெல்லாம் கூட நடிக்க முடியும்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளாக நின்றுருக்காரு ஆக்டர்ஸ்க்காக. தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவத்திலேருந்து நீங்கள் அங்கேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் தானா எல்லாமே? இது மாதிரி உங்களால் சடனாக மாற முடியுது, ஒரு சில கேரக்டர்ஸில் அடாப்ட் ஆகிறது, இதெல்லாம் அங்கேருந்து உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சா? இந்த தியேட்டர் வந்துட்டு ஒரு இனிஷியல் டேஸில் அந்த பாடி ஃப்ரீ ஆக்கிறதுக்கு, அந்த மைண்டு ஃப்ரீ ஆகிட்டு அந்த ஃபுல்லாக கேரக்டருக்குள்ளே இறங்கிறது வந்து அது வந்து ஒரு ஸ்லோ லேர்னிங் ப்ராசஸ் த்ரூ தியேட்டர். சரிங்களா? தியேட்டருக்கும் ஸ்க்ரீனுக்கும் என்ன ரெண்டு மெயின் வித்தியாசம் இருக்குது. தியேட்டரில் வந்து ஒரே விஷயம் திருப்ப திருப்ப ரிப்பீட்டில் ஒர்க் ஷாப் மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ தான் ஒரு 2 மணி நேரம் நாடகம் வந்துட்டு எங்களால் ப்ளே கரெக்டாக பண்ண முடியும். பண்ண முடியும் ஸ்கிரிப்ட் இல்லாமல். ஓகே. ஸோ அண்ட் அந்த கேரக்டருக்குள்ளே முழுகிட்டே இருப்போம். அந்த 2 மந்த்ஸ் ப்ராக்டிஸில் அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிச்சிடுவோம். நேச்சுரலாக ஃப்ளோ ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஃப்ளோ ஆகும். ஓகே. நம்ம யோசிக்க தேவையில்ல. இப்போ என்ன டயலாக் பேசணும்? யூ அண்டர்ஸ்டாண்ட். அதுவே நேச்சுரலாக வந்துடும். பிகாஸ் நம்ம அத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்க்ரீனில் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்பப்போ டயலாக்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுகிறோம். அண்ட் ஆல்சோ டோன் டவுன். இப்போ என்னன்னா, இப்போ தியேட்டரில் நான் வந்துட்டு ஹே புருஷோத்தமன் சொல்கிறேன்னு சொல்லி இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது, ஹே புருஷோத்தம் எப்படி இருக்க? எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்படி பேசலாம். நம்ம ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறதுனால இங்கே இது பேசலாம். வந்து ஒரு நேச்சுரலான ஆக்டிங்காக தெரியும். ஆனால் இதே விஷயம் நீங்கள் ஸ்டேஜ் தியேட்டரில் பிளேயில் ஸ்டேஜ் பிளே, ஹே புருஷோத்தம் எப்படி இருக்க? சொல்லிட்டு நான் சொன்னாதான் அந்த 10வது ரோலை வந்துட்டு நான் உங்களை கேட்கும். கூப்பிட்டது ப்ளஸ் என்னோட பாடி லாங்குவேஜ் இந்த ரிஃப்ளெக்ட் எனர்ஜி ஆகணும். அங்கே வரும். பழைய படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ் மேம். சிவாஜி சார் நடிச்ச படம், அந்த காலத்துல இருக்கிற ஆக்டர்ஸ் வந்துட்டு இப்பல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஓவர் ஆக்டிங். பட் அவங்கலாம் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்ஸ். எஸ் மேம். ஸ்டேஜ் பிளேஸில் தூரமாக நடிக்கும்போது லாஸ்ட் ரோ வரைக்கும் எல்லாருக்கும் தெரியணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து டயலாக் டெலிவரியிலேருந்து ஒரு எக்ஸ்பிரஷன்லேருந்து அழறாருன்னா விக்கி விக்கி அழணும். அப்போ தான் வந்துட்டு லாஸ்ட் ரோவில் வந்து ஆடியன்ஸ்க்கு புரியும் ஒருத்தர் வந்து அழறாருன்னு. தட் இஸ் வை இட் இஸ் எக்ஸாஜரேட்டட். இப்போது அப்போ இருந்த சினிமாவில் மேம் ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க என்ன கேரக்டர் வேணால் பண்ணலாம். அதாவது ரஜினி சாருக்கு பேராவும் நடிச்சிருப்பாங்க, அம்மாவும் நடிச்சிருப்பாங்க, சேம் ஏஜ் கேட்டகரியில் இருப்பாங்க. இப்போ வந்து என்ன மாதிரி நடக்குது சினிமாவில், இந்த ஏஜ் கேட்டகரிக்கு தான் நாங்கள் ஹையர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் போயிட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த ஏஜில் இருக்கவங்க இது பண்ணலாம், ஸோ அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அது முடியுது. யங் ரோல் பண்ண முடியுது, ஓல்டு ரோல் பண்ண முடியுது. ஸோ நியூ கமர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இருந்த ப்ரிவிலேஜஸ் இப்போ இல்லை. ஸோ அது இல்லை ஃபஸ்ட்டு இந்த ப்ரிவிலேஜஸ் ஐ மீன் சி நீங்கள் ஐ டோன்ட் நோ 1980s படம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி when they talk about கேர்ள்ஸ் கம்மிங் டு சினிமா, ரொம்ப கஷ்டப்படுற பாவப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்து ஏதோ ஒரு வாய்ப்புக்காக சினிமாக்குள்ளே வந்து பெரிய ஆளாயிடுறாங்க. ஓகே. ஆனால் இப்போ பாருங்கள், வாட் இஸ் த ஆவரேஜ் பர்சன் ஹூஸ் கம்மிங் டு சினிமா? எம்பிஏ மெடிசன் எல்லாமே முடிச்சுட்டு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து நல்ல க்ரூமிங் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. புரியுதா? மணிலேருந்து வராங்க, மேபி ஃபிலிம் கனெக்ஷன்ஸ்லேருந்து வராங்க, இல்லைன்னா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வராங்க. நல்ல அப்பா அம்மா பெரிய பெரிய டாக்டர்ஸ் வித் பிக் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ்
தட் அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. ஓகே. இப்போ சினிமா இஸ் கிரியேட்டிவிட்டி இஸ் அ சாய்ஸ். ஓகே. அண்ட் அதோட அந்த ஸ்டிக்மா, அந்த டேபு இருக்குல்ல, ஐயோ இது வந்து ஒரு வாட் யூ கால் நாட் அ குட் ஃபீல்ட், அந்த மாதிரி அந்த பேட் திங்கிங் வந்து இல்லை. இது வந்து ஒரு தப்பான ஃபீல்டு அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து எல்லாரும் வந்து எல்டர் லேடிஸ் வந்துட்டு குக்கிங் ரீல்ஸ் போடுறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பாட்டிமார்கள் எல்லாம், வில்லேஜ் பாட்டிமார்கள் எல்லாம் குக்கிங் ரீல்ஸ் போடுறாங்க. புரியுதா? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஒரு ஸ்க்ரீன்ல இருக்கணும், ஒரு ஒரு ரீல்ஸ்ல ஒரு பாட்டிமார்கள் எல்லாம் வில்லேஜ்ல டான்ஸ் பண்றாங்க, ஒரு அவங்க ஒரு ஆங்கர் கூட டான்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜாலி தான். பட் இதே விஷயம் கண்டிப்பா 20 இயர்ஸ் அகோ 30 இயர்ஸ் அகோ ஈஸியா நடந்திருக்காது. 20 இயர்ஸ் ஒரு 20 வயசு பொண்ணு கேரக்டர் பண்ணோன்னா உங்களால் இப்போ அடாப்ட் பண்ண முடியுமா? இல்லை வந்து ஒரு 80 வயசு தாய் கிழவி மாதிரி அது அந்த அந்த மாதிரி ஒரு மல்டி சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து அந்த கேரக்டர் மாதிரி இருக்கணும். நம்பர் 1. ஓகே. அதுதான் மேம். இப்போது வந்து நம்ம முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் வந்து சேம் ஏஜாக இருந்தாலும் சரி, பேராவும் பண்ணுறாங்க, ஓல்டராகவும் பண்ணுறாங்க, அம்மாவும் பண்ணுறாங்க, பேராவும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அப்போ இருந்திருக்கு. இப்போ இருக்க சினிமாவில் இந்த ஏஜில் இருக்கவங்க மட்டும் நம்ம ஹையர் பண்ணிக்கலாம், அது மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு தாய் அந்த கிழவி மாதிரி அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. பட் ஒன் திங் யூர் ரைட். இப்போ வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் மட்டும்தான் வந்துட்டு பல ஏஜ் குரூப்ஸில் எஸ் மேம். இருக்க முடியும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக கூட ஆக்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு ஒரு குழந்தைக்கு உங்களுக்கு அப்படி அம்மாவா இன்ட்ரெஸ்ட் இருக்கா. இருக்கா? அது மாதிரி இல்லைங்க, என்னோட வயசெல்லாம் அதெல்லாம் தாண்டி போச்சு. பட் ஐ ஃபீல் யூ மஸ்ட் லுக் லைக் த கேரக்டர். எஸ் இப்போ மேம். இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க, இப்போ வந்து நயன்தாரா மேம், த்ரிஷா மேம் எல்லாம் வந்து அவங்களோட பாடிஸ் எல்லாம் அண்ட் ஸ்கின் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு யங் சைல்டோட மதராக கூட யூனோ பாஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு யங் ஒர்க்கிங் உமன் பிஃபோர் மேரேஜ் அதுக்கும் கூட பாஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், என்ன ஏஜ் இல்லை ஆனாலும். மேம், நீங்கள் அது ஏஜ் சேலஞ்சிங்காக தெரிய மாட்டேங்கிறது. நீங்கள் சேலஞ்சிங்காக வந்து ஒரு ஓல்டர் தாய் கிழவி மாதிரி அதெல்லாம் பண்ணதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். நம்ம ஃபிசிக்கலாக வந்து அந்த கேரக்டரை சூட் பண்ணணும். இப்போ என்ன போய் நான் தாய் கிழவி கேரக்டர் நான் ஈஸிலியாக பண்ணிடுவேன். ஐ கேன் ஃபிட் ஆல்சோ. எனக்கு வந்து ஏஜிங் பண்ணி விட்டாங்க, இப்போ ஸ்கின் ஏஜிங் பண்ணிட்டாங்க, ஹேர் ஏஜிங் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு செட் ஆகலாம். ஓகே. ஆனால் என்னை வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக போட முடியுமா? காலேஜ் ப்ரொஃபஸராக போட முடியும், பட் நாட் as அ ஸ்டூடெண்ட். பிகாஸ் ஃபிசிக்கலி ஐ டோன்ட் ஃபிட் தட். அந்த அது நம்புற மாதிரி இருக்காது ஓகே ஓகே இல்லை ஓகே. ஸ்க்ரீனில். அப்கமிங் மூவிஸ் அப்கமிங் மூவிஸ் இப்போது ஃபினிஷ்ட் ரெடி ஃபார் ரிலீஸ் ஆர் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா, தேர்ஸ் அ மூவி கால் கிராண்ட் ஃபாதர். ரொம்ப ஒரு காமெடி படம், பிளாக் காமெடின்னு கூட சொல்லலாம். பிளாக் காமெடி பிளாக் காமெடி இருட்டிலே இருக்குமா படம்? அது தெரியாதுங்க. ஏன்னா இட்ஸ் அ பிராங்க்ஸ்டர் ராகுல்னு சொல்லி ஒரு ரொம்ப ஃபேமஸான யூடியூபர், நிறைய ஓகே ஓகே. காமெடிஸ் எல்லாம் பண்ணுவார். அவர் வந்து ஹி பிகேம் அ பிக் ஆக்டர் ஆல்சோ. காமெடி ஆக்டராக பண்ணியிருந்தார், பிரின்ஸ்ல எல்லாம் பண்ணியிருந்தார். அண்ட் என் கூட ஆம், ஒரு தீயவர்கள் குலை நடுங்கன்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஓகே. ஓகே. ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண அப்புறம் வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவரோட இந்த ஃபர்ஸ்ட் டெபியூ அஸ் அ டைரக்டரில் என்னையும் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து கூப்பிட்டாரு. ஸோ அந்த படம் வந்து ஐம் ரியலி வெயிட்டிங் ஃபார் இட். ஆனால் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ அந்த ஓகே ஓகே. கேரக்டர் எப்படி ரிசீவ் ஆகும்னு எனக்கு வந்து கொஞ்சம் அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கேன், ஒரு ஆர்வமாக இருக்கேன், அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். சொல்ல முடியுமா மேம் என்ன கேரக்டர்? அவங்களே ரிவீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன். குட்டி ஸ்டோரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இட்ஸ் அ டெபியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆல்சோ. அண்ட் தி கேரக்டர் இஸ் ஒரு லேடி டான் கேரக்டர் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லேடி டான். Yeah. Kanchana 4 is in Shooting process. production right now. So அதில் கூட ஒரு போர்ஷன் பண்ணியிருக்கேன். லாரன்ஸ் மாஸ்டர் கூட ஒரு லிட்டில் பிட் ஆஃப் காமெடி இஸ் நவ் கம்மிங் இன். டிமான்டி காலனி 3. டிமான்டி காலனி 3ல இருக்கேன். ஸோ தட் ஒன் இஸ் அகேன் ஐ டோன்ட் நோ எப்போ ரிலீஸ், இன்னும் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. வெப் சீரிஸ் வித் பிரபுதேவா சார். ஓகே. அந்த வெப் சீரிஸ் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இட்ஸ் going to, I think it's planned for, I think Hotstar நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அந்த வெப் சீரிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். again waiting for that one's release.
And Sarpeta 2 is going to start soon. Filming is going to start. ஸோ இந்த மாதிரி பல படம் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு எக்ஸைட்டட் 2-3 படம் டு இன்னும் வெயிட். ஹாஃப் ஃபினிஷ்டாக இருக்குது. ஸோ இன்னும் ஷூட்டிங்லேயே இருக்குது. ஹைக்கூன்னு சொல்லி ஒரு டெபியூ டைரக்டர் ஹரிஹரன் சொல்லிட்டு ஒரு டெபியூ டைரக்டர், சாரி யுவராஜன் சொல்லி ஒரு டைரக்டர், அவரோட படம் போயிட்டு இருக்கு. அண்ட் தேர்ஸ் ஆல்சோ ஏ another வீனஸ்னு சொல்லி ஒரு படம் ஸ்டுடியோ கிரீனோட ப்ரொடக்ஷன்ஸில். சார்பேட்டா 2ல உங்களுக்கும் டேடிக்கும் பாக்ஸிங் இருக்க மாதிரி சீக்வன்ஸ் ஏதாச்சும்? அது எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. இப்போ இனிமே தான் ஒர்க் ஷாப்பே நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்க்கலாம் சார், இது என்ன இருக்கும், பாக்ஸிங் இருக்குமா இல்லையா. என்னை வந்து பாக்ஸிங் ரிங்கில் சேர்த்துக்க மாட்டாங்க ஃபார் ஷுவர். ஓகே நான் ஓகே. வந்து மேபி பாக்ஸிங் ரிங் வெளியில் ஓ கெவின் டோன்ட் ஹிட் ஸோ ஹார்ட்ன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனான ஆக்டர்ஸ்? ஆக்டர் கண்டிப்பாக ஐ ஹாவ் டு சே கமல் சார். எனக்கு வந்து இப்போது காட் கிஃப்டட் பியூர் டேலண்ட்னு சொன்னால், காட் கிஃப்டட் பியூர் டேலண்ட் ஐ வில் சே கண்டிப்பாக கமல் சாரோட. அவரை நான் ஏன் அந்த அளவுக்கு யூனோ ரியலி அட்மையர் பண்ணுறேன்னா, அவரால் வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் இன்டு எனி கேரக்டர். அந்த அளவுக்கு யாருமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியலன்னு என்னோட இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு கேரக்டராக நடித்தா மைக்கேல் மதன காமராஜன் படம்ல கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா. ஸோ அதில் வந்து அவர் வந்து காமேஸ்வரனாக இருக்கும் போது கண்டிப்பாக அந்த காமேஸ்வரனில் மதனை பார்க்க மாட்டீங்க. வாய்ஸ்லேருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, அவர் நடக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்செக்யூரிட்டியோட நடப்பார் இல்லை, அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ்லேருந்து ஒரு கான்ஃபிடென்ட் பாடி லாங்குவேஜ்க்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அவர் பேசுகிற விதம், அவர் மண்டே ஆட்டுற விதம், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். அதுலேயுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவர் லுக் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டார். சேம் லுக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் வாய்ஸில் தான் சேஞ்சஸ் தெரியும். வாய்ஸு, பாடி பாடி லாங்குவேஜ், லாங்குவேஜ். கண்ணு ஸோ சிமிட்டதுலேருந்து, வாய்ஸ்லேருந்து ஒரு இப்போது காமேஸ்வரனை மதனோட மாதிரி ஆள்மாட்டம் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க ஆமாம் ஆமாம். அந்த எஸ் படத்தில். மேம். ஸோ ஆனால் அவர் மதன் எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும். பிகாஸ் அவர் நடக்கிற விதம், அவர் வந்து பாடியை ஹோல்ட் பண்ணுற விதம், ஹஞ்ச் பண்ணுவார். மதன் நல்லா ஸ்ட்ராங்காக நிமிர்ந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக நிற்பார். ஸோ அப்புறம் அவர் வந்து இங்கே அங்கே பார்த்துட்டு இருப்பார். ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை பேசுறதுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட. அந்த குஷ்பு கூட ஆடும் போதெல்லாம் ரொம்ப தடுமாறிட்டு இருப்பார். ஸோ அந்த சூப்பர். ஐ எம் சேயிங் டு யூ தட் இஸ் காட் கிஃப்டட். எஸ் மேம். அண்ட் அதை வந்து அப்படிதான் இப்படியெல்லாம் கூட நடிக்க முடியும்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளாக நின்றுருக்காரு ஆக்டர்ஸ்க்காக. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும். ஒரு எஸ் மேம். அந்த அதான் மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஆக்டராக ஆகணும்னு நான் ஃபீல் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறேன். வருவீங்க. ஸோ இது மாதிரி ஒரு படத்துலேயே பல கேரக்டர்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சேலஞ்சிங்கான ஒரு ரோல்ஸ் இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணும். ஆடியன்ஸுக்கு இன்னும் நிறைய கொடுக்கணும். தேங்க்யூ அதுக்கு எங்கள் அஞ்சு மீடியா சைட்லேருந்து பெஸ்ட் விஷஸ்மா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி நம்ம பிரியதர்ஷினி ராஜ்குமார் மேம் கிட்ட நிறைய பேசணும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறையா நல்லா அழகாக சொன்னாங்க. பாலச்சந்தர் சார், பாரஞ்சித் சார், கேவியான் சார், இவங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக அழகாகவும் இருந்தது. மீண்டும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது புருஷோத். ப்ளீஸ் அஞ்சு மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.